ஸோ கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நாளா ஒரு 9 மணிலேருந்து காலையில 6 மணி வரைக்கும் நல்ல ஒரு டீப் ஸ்லீப்பா போறேங்க. இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நைட்டு 10 மணிலேருந்து காலையில 6, 6:30 வரைக்கும் தூங்கிட்டு இருந்தேன். இப்போ டைம கொஞ்சம் மாத்திட்டு இருக்கேன். ஸோ இப்படி டைம மாத்துறனால எனக்கு வந்து என் உடம்புல ஒரு சின்ன வித்தியாசம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னா, 10 மணிக்கு தூங்கும்போது காலையில 7 மணி, 7:30 அந்த டைம்ல பசிக்க ஆரம்பிச்சது. 9 மணிக்கு தூங்கும்போது காலைல 5:30லேருந்து 6 மணிக்குள்ள எந்திரிக்கிறேன். அலாரம்லாம் வைக்க மாட்டேன். நார்மலா அப்படியே எந்திரிச்சுருவேன். எப்போ எந்திரிக்கிறேனோ, அதுதான் என்னோட வேக்கப் டைம். அலாரம் வச்சுலாம் நான் என்னோட மூளைய வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஸோ எந்திரிச்சு வாக்கிங் போகும்போது எந்திரிக்கும் போதே காலைல 5:30லேருந்து 6 மணிக்குள்ள எந்திரிக்கும் போதே, உடம்பு வந்து ரொம்ப பசி எடுக்குது. என்னடா இது! ஏன் இதுக்கு முன்னாடிலாம் இப்படி பசி எடுக்காதே, இப்போ பசி எடுக்குதே அப்படின்ட்டு, சரி நம்ம வழக்கம் போல வாக்கிங் தானே போவோம். வாக்கிங் வந்து போவோம் அப்படின்ட்டு, வாக்கிங் வந்து போறதுக்கு வீட்ட விட்டு எந்திரிக்கிறேன். ஸோ வீட்ட விட்டு எந்திரிச்சு, நல்ல சுத்தமான வேப்ப மரத்து கீழ ஒரு 1 நிமிஷம் நல்லா பிரீத்திங் எக்சர்சைஸ் பண்ணுவேன். நல்லா மூச்ச இழுத்து விட்டு, ஒத்த மூக்க அடைச்சிட்டு, அ ஒரு மூக்குல காத்த இழுப்பேன், ஒரு மூக்கு வழியா காத்த இறக்குவேன். இந்த மாரி நான் பண்ணிட்டு இருந்தேங்க. ஸோ இப்படி பண்ணும்போது டெம்பரரியா என்னோட பசி வந்து அடங்குற ஃபீல் வந்துச்சு. பசி எடுக்கல. சரி மறுபடியும் நான் வந்து சைக்கிள் இந்த கீழ கிடக்கு. சைக்கிள் வந்து கீழ கிடக்கு. சைக்கிள எடுத்துட்டு சைக்கிளிங் வந்துட்டு கொஞ்சம் இந்த இது வந்து நான் இருக்கிறது காடு பார்த்துடுங்க. இந்த காட்டுக்குள்ள வாக்கிங் வரேன். இப்படி வாக்கிங் வரும்போது பார்த்தீங்கன்னா, சைக்கிள்ல எடுக்கும்போதே கீழ இருந்து மேல வரைக்கும், அதாவது கால்ல இருந்து மேல வரைக்கும் பிளட் சர்க்குலேஷன் ஆகுறது அப்படியே ஃபீல் ஆகுது. கீழ இருந்து மேல வரைக்கும் போகுது. நல்லா வாக்கிங் போறேன். அப்பவும் கீழ இருந்து மேல வரைக்கும் பிளட் சர்க்குலேஷன் ஆகுறத நல்லா ஃபீல் பண்றேன். இப்படி சர்க்குலேஷன் ஆகும்போதையும் என் உடம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனர்ஜி வந்து நெறைய கிடைக்கும். அப்பவும் டெம்பரரியா பசி எடுக்க மாட்டுக்கு. ஸோ அப்பந்தான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சுட்டேன். அப்போ வந்து நம்ம அ காலையில எந்திரிச்சோனே ஃபர்ஸ்ட்டு நல்ல ஒரு சுத்தமான காத்த எடுக்கும்போது, அதில நெறைய நியூட்ரிஷன் நமக்கு கிடைக்கி. அதில நம்ம உடம்பு கொஞ்சம் ஃபங்ஷன் ஆகுது. 2வது வாக்கிங், சைக்கிளிங்கில போகும்போது நம்ம உடம்புக்கு தேவையான எலக்ட்ரோலைட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி, பிளட் சர்க்குலேஷன் நல்லா எல்லா உடம்புக்கும் மசில்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா சர்க்குலேஷன் ஆகுறதுனால, நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜி டெம்பரரியா கிடைச்சிக்கிது. ஸோ, அப்போ நம்ம உடம்புக்கு காலையில எந்திரிச்சு சுவாசிக்கிற சுத்தமான காத்து, அப்புறம் ஒரு நார்மலான வாக்கிங் அண்ட் எக்சர்சைஸ் பண்றது, நம்ம உடம்புக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத நீங்க இந்த வீடியோ மூலமா புரிஞ்சுக்கிடுங்கங்க. ஸோ, எனக்கு இந்த மாரி காலையில எந்திரிச்சோனே நல்ல காத்து சுவாசிக்கிறது, அதுக்கப்புறம் காலையில எந்திரிச்சோனே வாக்கிங் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா, என் உடம்புக்கு இவ்வளோ விஷயங்கள எனக்கு குடுக்குங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் சொல்றேன். இதே மாரி உங்களுக்கும் வாக்கிங் வர்றனால, அப்புறம் வந்து சைக்கிளிங் வர்றனால, அப்புறம் நல்லா சுத்தமான காத்துனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் நம்ம உடம்புக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்திலயும் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நானும் அத வந்து நான் தெரிஞ்சுக்கிறேங்க. ஸோ, அதனால எல்லாருமே நைட்டு ஒரு 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ள தூங்குங்க. காலையில எந்திரிச்சு நல்லா சுத்தமான காத்த சுவாசிங்க. நல்லா வாக்கிங், எக்சர்சைஸ் பண்ணுங்க. உடல் ஆரோக்கியத்தோட இருங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.